அசோக்குமார் அவர்களை நன்றி தெரிவித்தோம். அண்ணா வந்து 6 ஆஃப் பேக்கெட்டில் சர்ச்சைல் ரெகுலேஷன் பண்ண ஒரு மாணவர் அசோக்குமார் வந்து உலகத்தில் வந்து இது இயற்கை விவசாய வேளாண் நிலவரம் சொல்லி பல்வேறு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு கொண்டிருக்கிறார். குறிப்பாக வெற்றிவேல் அப்படிங்கிற ஒரு வேலை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வெற்றியோட மகிமையை கடற்கரை ஓரத்தில் பதினெட்டு நிறைய காலேஜ் பயிற்சி கொடுத்து உலகான வெற்றியை வந்து ஒரு திட்டத்துக்கு 1000 3000 5000 போகிற மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்களை கூட பயன்படுத்தினாங்க. டோப்பா என்ற ஒரு அமைப்பு மூலியமாக இயற்கை விவசாய பொருட்களை உற்பத்தி செய்து அவங்களே கைப்பேக் பண்ணி வாங்கி உலகம் முழுக்க சப்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் மாலை வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, இயற்கை வழியில் அன்புற்று வளர்க. கரூர் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு, நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம், கரூர் தேசிய டைமண்ட், யூத் இண்டியன்ஸ் என அனைவரும் சேர்ந்து கரூர் இயற்கை வேளாண் திருவிழாவாக இன்று எடுத்தது எனக்கு மிகவும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் என்னென்றால் குரு பூர்ணிமா. ராணியம்மா சொன்னது போல குருவுக்கு காணிக்கை செலுத்தும் ஒரு நாளாக என்று அமைந்திருக்கிறது. ஒரு உண்மையான குரு என்றால் அவர் காலத்தை கடந்து இருப்பார். அவர் இருந்த காலத்தில் அவரோடு பயணித்தவர்கள் மட்டுமல்லாமல் அவர் உடலை விட்ட பின்பு அவர் பல லட்சம் பேர்கள் அவர் அந்த குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை வழிபடுவார்கள். விவசாயத்தின் இயற்கை விவசாயத்தின் குருவாக நம்மாழ்வார் அவர்கள் இன்றைக்கு அவர் இருந்த காலத்தை விட அவரை போற்றுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் அந்த வகையிலே வானகம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு இந்த விழா நம்மாழ்வார் ஐயாவுக்கு ஒரு குரு மாணிக்கையாக அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி பாராட்டுகிறேன். சுழலும் ஏற்பினது உலகம், அதனால் உழவே உழந்தும் உழவை தலை என்று நம் வள்ளுவனார் கூறியிருக்கிறார். அவர் சொல்ற 5000 வருடத்துக்கு பிறகு ஆதி தொழிலாக மனிதனுக்கு தெரிந்த ஒரு தொழில் ஒன்று விவசாயம் மட்டும்தான். ஆனால் போக கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தோம், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்த்தோம், இன்னைக்கு டிஜிட்டல் ரெவல்யூஷன் உலகையை புரட்சி போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த புரட்சிகளிலே விவசாயம் என்பது எங்கே இருக்கிறது என்று தேடக்கூடிய நிலையிலே வந்துவிட்டது. ஆகையால் நாம் விவசாயத்தை, இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் விவசாயிகளுக்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கிறது. இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலை என்ன என்று பார்த்தால் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. ஒரு விவசாயி பொண்ணு கொடுக்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. அவர் வந்து மேரேஜ் மார்க்கெட்ல ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்ல இருக்காரு. அவருக்கு யாருமே பொண்ணு கொடுக்க கொண்டு வர மாட்டாங்க. இன்றைக்கு நான் அந்த சமுதாயம் அந்த ஒரு உண்மையான விவசாயிக்கு உரிய ஒரு ஒரு மரியாதையை கொடுக்க தவறிவிட்டது என்று தான் சொல்லுவோம். இந்த சூழ்நிலையிலே நாம் மாற்றி அமைக்க வேண்டும். இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டார்னா யாரும் சொல்லுவீங்க? யாராவது ஒன்று சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டார் நிறைய பேர் யார் சொல்லுங்க? தோனியா? ஆமா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சினிமா ஸ்டார் யார்? அஜித். ஓகே, இதெல்லாம் சொல்ல பெரிய ஒரு விவசாயி யார்? பெரியசாமி என்ன சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு உடனடியாக கேட்டால் உடனே பதில் வர்றது ஒரு கிரிக்கெட் ஸ்டார்னா உடனே சொல்றாங்க, ஒரு ஃபிலிம் ஸ்டார்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு விவசாயி யார்? ஒரு செல்வந்தரான விவசாயின்னா
இதை மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய தொழிலதிபர் தான் பென்ஸ்காரில் வர முடியுமா, ஒரு நல்ல விவசாயி வர முடியாதா என்ற ஏக்கத்துடன் நாங்கள் பார்த்தபோது அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் கிருஷி ஜாகரன் என்ற ஒரு அமைப்பு, அதன் தலைவர் டாமினிக் என்பவர், இன்றைக்கு விவசாயிகளுக்கெல்லாம் நாம் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். விவசாயிகளுக்கு அதற்காக மில்லியனர் ஃபார்மர் அவார்ட்ஸ், அதாவது இந்த விவசாயிகளை கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு விவசாயியை தேர்ந்தெடுத்து அவருக்கு வரும் டிசம்பர் மாதம் பிரதமருடைய கையால் அவர்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியிலே ஆல் இந்தியா லெவலில் அந்த முயற்சி எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு கரூர் மாவட்டத்திலையும் இப்போ அந்த வேன் இப்போ நம்மளுடைய அரங்கத்துக்கு வெளியில் இருக்கிறது. விவசாயிகள் எல்லாம் அதில் ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்து தேர்ந்தெடுத்து உங்களுடைய ஒரு விவசாயிகளுக்கெல்லாம் கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஒரு 10,000 விவசாயிகள் அணிதிரண்டு பூசா கிரவுண்டில் டெல்லியில் நடந்த டிசம்பர் மாதம் இருக்கிறது. அதன் கோஆர்டினேட்டராக நமது கணேசன் அவர்களை வருகை தந்திருக்கிறார்கள். அதனால இன்றைக்கு விவசாயிகளுடைய சூழ்நிலை மாற்றி அமைக்க வேண்டும். இன்றைக்கு நமது நாட்டில் இருக்கிற அந்த பொக்கிஷம், அதாவது இயற்கை அந்த ஹெர்பல் என்று சொல்லக்கூடிய நிறைய நமக்கு இயற்கை விவசாயிகளாக விளையக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் சந்தைப்படுத்துவதிலே நிறைய சிக்கல் இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டில் தண்ணி அதிகமாக கிடையாது, நிலப்பரப்பு அதிகமாக கிடையாது. ஆனால் உலகத்திலே முன்னோடியான விவசாயம் என்று இஸ்ரேலை பாராட்டுகிறோம். நமக்கு இல்லாத எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று சொல்லக்கூடிய அளவிலே எல்லா வளங்களும் இருக்கிறது. எல்லா மழைகள் நல்லா பெய்யுது, நல்லா சீசன், நல்லா 4 சீசன் சொல்லி இருக்குது. இதிலையெல்லாம் இருந்து இன்றைக்கு மண்ணன் மலடாகிவிட்டது. அதனால் நாம் சுவாசிக்கும் காற்று மலடாகிவிட்டது, காற்று மாசடைந்து விட்டது. நீரும் நாம் பருகும் நீரும் சுத்தமான நீர் இல்லை. இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டியதுதான் இந்த இயற்கை வேளாண்மையின் காலகட்டாயத்தில் ஆகிறது. அதையெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே பெருந்திரளாக இளைஞர்கள் எல்லாம் வர வேண்டும். அந்த நிகழ்ச்சியில் இதை போல புறம்பள்ளி எதுவுமே சாதித்து விட முடியாது. எல்லோரும் ஒன்று போன்று தொடர்புடையவர்கள் என்பதை சொல்லும் வகையிலே இந்த இயற்கை வாழ்த்தை நான் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். என்னுடன் சேர்ந்து நீங்களும் அதை சொல்லிக் கொள்ளலாம். உலகம் வாழ்க, எல்லாம் சொல்லுங்க. உலகம் வாழ்க, உழவர் வாழ்க, உலகம் வாழ உழவர் வாழ்க, மண்ணுயிர் வாழ்க, நுண்ணுயிர் வாழ்க, மண்ணுயிர் வாழ நுண்ணுயிர் வாழ்க, விலங்குகள் வாழ்க, தாவரம் வாழ்க, விலங்குகள் வாழ தாவரம் வாழ்க, மனிதர்கள் வாழ்க, மற்றுயிர் வாழ்க, மனிதர்கள் வாழ மற்றுயிர் வாழ்க, எல்லாம் வாழ்க, இயற்கை வாழ்க, எல்லாம் வாழ இயற்கை வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, இயற்கை வழியில் அன்புற்று வளர்க. அதனால நாம இன்றைக்கு இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இது போன்ற நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெற வேண்டும். அதற்கு தோபா என்று நாங்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி, அதாவது இயற்கை விவசாயிகளுக்காக வெளிநாடுகளிலே இருக்கிற மக்கள், தமிழ் டயஸ்போரா என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், யூகே நாடுகள் எல்லாம் எங்களுடைய அமைப்பு தொடர்ந்து இருக்கிறது. அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் விவசாயத்தை மீட்டெடுக்க கூடும் என்ற ஆர்வமாக இருக்கிறார்கள். அதுபோல இந்த விவசாயிகளுக்கெல்லாம் இந்த பேக்கேஜிங், அதுக்குரிய ஒரு R&D இதையெல்லாம் இன்னும்
தெளிவுபடுத்தும் வகையிலே நாம அவர்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தால் இன்றைக்கு